மணி 10:45 ஆகுது. கடை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ அடுத்து யாருக்கு என்ன தைக்கணுன்றதை எடுத்து வச்சிடலாம். மணி 11 மணி ஆகுது. தைக்க வேண்டியவங்களுக்கெல்லாம் எடுத்து வச்சாச்சு. இதுக்கப்புறம் அயர்ன் பண்ணுறதுக்கு தேவையான பிட்டெல்லாம் கிழிச்சு எடுத்துடலாம். மணி 11:25 ஆகுது. ஒரு கஸ்டமருக்கு இந்த ரெட் கலர் சாரியில் டாப்பு, சுடி டாப்பு, இந்த பிளாக் கலர் சாரியில் ஸ்கர்ட்டு, இது 2 தைக்கணும். இது 2க்கு அளவு கொடுத்துருக்காங்க. அந்த அளவெல்லாம் நோட்டில் எழுதி வச்சாச்சு. இவ்வளோ நேரத்தில் இப்போது கட்டிங் போட்டுடலாம். ஏன்னா இது பெரிய சாரின்றதுனால கட்டிங் போட்டு பீஸை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அயர்ன் பண்ணுவோம். எடுத்துடலாமா? மணி 11:45, 11:50 போகுது. 2 ஸ்கர்ட்டுக்கும் கட்டிங் போட்டு வச்சாச்சு. அடுத்து டாப் கட்டிங் போட்டுடலாம். ஒரே கஸ்டமருக்கு டாப்பும் ஸ்கர்ட்டும் கட்டிங் போட்டு தைக்க ஆரம்பிச்சிடலாம். மணி 12:05 ஆகுது. சாரிலேருந்து டாப்புக்கு தேவையான அளவுக்கு கிளாத் கட் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் அயர்ன் பண்ணிடலாம். மணி 12:20 ஆகுது. அயர்ன் பண்ணி முடிச்சாச்சு. கட்டிங் போட்டுடலாம். மணி 12:30க்கு மேலே ஆயிடுச்சு. இப்போது இதுக்குரிய லைனிங் கட் பண்ணியாச்சு. மெயின் கிளாத் கட் பண்ண போகிறேன். இப்போ இதுக்கப்புறம் இந்த மெயின் கிளாத் கட் பண்ணிவிட்டு நான் தைக்க போகிறேன். வேகமாக தைக்க போகிறேன். இந்த 2 மணி நேரத்தில் ஓரளவுக்கு நிறைய வேலை தான் செஞ்ச மாதிரி எனக்கு தோணுது. நீங்கள் இந்த 2 மணி நேரத்தில் எவ்வளோ வேலை செஞ்சீங்கன்றதை விருப்பப்பட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த 2 மணி நேரத்துக்கான வேலையை எடுத்து வச்சுக்கோங்க. யார் அதிகமாக செய்கிறாங்கன்னு பார்க்கலாமா? அடுத்த 2:30 மணிக்கு பார்க்கலாமா?